இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உங்கடி மாமா பரவாயில்ல உட்காருமா உட்காரு. மருமகளே, பரீட்சை நல்லா எழுதுனியா? நல்லா எழுதிருக்கேன் மாமா. எங்க எழுத முடியாம போயிடுமோன்னு பயந்தேன். ஆனா உங்க பையன் கஷ்டப்பட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. எப்படியோம்மா, நீ நல்லபடியா பரீட்சை எழுதுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா அந்த சரவண பையல மட்டும் முழுசா நம்பிடாத. எதுக்கு சொல்றேன்னா, அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானோ அதே அளவு பாசம் மகேஸ்வரி மேலையும் வச்சிருக்கான். அவனை அவ்வளவு சீக்கிரம் நீ மாத்த முடியாதுமா. என்னடா இந்த மனுஷன் பெத்த பிள்ளைய பத்தியே தப்பா சொல்றானேன்னு நினைக்காத. அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குமா. மகேஸ்வரிங்கிற பேய் பிடிச்சிருக்கு. அதுல இருந்து அவனை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. மொத்த வேப்ப மரத்தையும் வெட்டி மந்திரிச்சா கூட அவனுக்கு அந்த பைத்தியம் தெரியாது. மகேஸ்வரி விஷயத்துல மட்டும் அவனை நம்பி எதுவுமே பண்ண முடியாதுமா. பாதிக்கப்பட்ட நானே அதுக்கு சாட்சி. புரியுதாமா? இந்த வீட்டுக்கு நீ வாழத்தான் வந்திருக்க, அது எனக்கு புரியுதுமா. அதனால மகேஸ்வரி கூட சண்டை போடக்கூடாதுங்கிறது அது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி மகேஸ்வரி நினைக்க மாட்டா. உன்னை எப்பவும் பழி வாங்கணும், இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பா. நீ அவளை மாத்தாம இந்த வீடு மாறாதுமா. ஏதோ மகேஸ்வரி மேல பகை இருக்கு, அதனால மாமா இப்படி பேசுறாருன்னு நினைக்காத. உண்மையிலுமே மகேஸ்வரி மேல எனக்கு இருக்கிறது அக்கறம்மா. நான் அவளை மாத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ண, என்னால முடியல, தோத்து போயிட்டேன். எல்லாம் என் கையை மீறி போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம நான் அந்த கடவுள் முன்னாடி போய் கையை கட்டிட்டு நின்ன. என் பொண்டாட்டி புத்தி கெட்டு போய் நிக்கிறதுனால என் குடும்பம் தறிகெட்டு ஓடுது, அதுக்கு ஒரு வழியை காட்டுப்பான்னு நான் வேண்டுனேன். என் குரலு அந்த சாமிக்கு கேட்டுச்சு போல. அதனாலதான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பியிருக்காரு. மகேஸ்வரிங்கிற ஒத்த மனுஷிய மாத்திட்டா நம்ம வீடே கோயில் மாதிரி ஆயிடுமா. அவகிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை உன்னால மட்டும்தாமா மாத்த முடியும். எதுக்கு அவ கூட வம்பு சண்டைன்னு நீ பயப்படாத. நான் உன் கூட இருக்கம்மா. அர்ஜுனனுக்கு எப்படி கிருஷ்ணன் இருந்தானோ அந்த மாதிரி நான் உனக்கு இருக்கம்மா. அவளை திருப்பி அடிச்சாதான் அவ திருந்துவா. இல்லன்னா அவ உன்னை உன் அம்மா வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவாமா. புத்திசாலியா இருந்து பொழைச்சுக்க, புரியுதா? யோசிமா, உனக்கே ஒரு தெளிவு வரும்.
ஏய் என்ன மாமா சூரிய நமஸ்காரமா? என்ன மாமா பயந்துட்டீங்களா? நீங்க என்ன மாமா சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க? இந்த மாதிரி பால் வடிகிற முகத்தை பார்த்தே பயப்படலாமா? ஆட நீங்க சரியில்லை மாமா, போங்க மாமா. டேய் உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. மாமா அந்த சூரியன் யாருக்கிட்டே கேட்டா உதிக்குது. டேய் தூக்கி போட்டு மீச்சிருவேன், மரியாதை வெளியே போடா. மாமா டேய் தினம் உன் கூட பெரிய அக்கப்புறா இருக்கு, மரியாதை சொல்றேன், வெளியே போக போறியா இல்லையா? போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க? என்னடா என்னதான்டா உன் பிரச்சனை? தோடா நாட்டாம வந்துட்டாரு, எனக்கு என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வச்சிருவியா? உங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, தீர்த்து வச்சிருக்கியா? டேய் உன்னை தீர்த்துட்டு தான்டா மறு வேலையை. சக்தி டேய் 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 என்னடா பண்றீங்க? டேய் டேய் விட்றா, டேய் விட்றா, விட்றா, என் பையனோட கையை விட்றா, விட்றா. டேய் விட போறியா இல்லையா? கை வலிக்குது. டேய் பெரிய பிஸ்தா அவரு, பிஸ்தா. டேய் ஏண்டா கையை விட்றா, கையை விட்றா. விட போறியா இல்லையா? விடுற மாமா விடுற, இருங்க. டேய் என் முன்னாலே என் பையன் கையை திருவியா? விட்றா, விட்றா. உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. டேய் பிள்ளைன்னா கொன்னே பின்ன போடுவேன். என்ன மாமா, நான் வாயால தானே பேசிட்டு இருக்கேன், இவனுக்கு எதுக்கு கை நீட்டுறானுங்க? டேய் விட போறியா இல்லையா? உன்னை இங்கே அடிச்சு கொண்டுடா. மாமா சொன்னா கேட்டுறணும், அதான மரியாதை. தோ, விட்டுறேன். சின்னமணி உனக்கு ஒன்னும் ஆகலையே. டேய் உனக்கு என்னடா வேணும் அதை மட்டும் சொல்லு. மாமா உங்க அன்பு வேணும் மாமா. உங்ககிட்ட அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஆனா இப்போதைக்கு எனக்கு வேற ஒண்ணு வேணும் மாமா. இந்த வீட்ல இருந்து ஒரு தூசிய கூட எடுத்துட்டு போக முடியாது. தூசியா? இந்த வீட்ல இருந்த வைரத்தை தூக்கிட்டு போயிட்டேன்ல. புரியலையா மாமா? பூங்குடியை தான் சொல்றேன். தூசியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு அது போதும். எதுக்கு இந்த தூசி எல்லாம்? எதுக்குடா இப்படி வந்து என் உயிரை வாங்குற? மாமா பூங்குடிக்கு பிடிச்ச ராசியான ஒரு பொருள் இங்க இருக்கான். அது வேணும்னு கேக்குறா, அது கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? வீட்டு வாசல்ல வந்து இப்படி பிச்சை எடுக்கிற வெக்கமா இல்ல? இதுக்கு ஏதாவது கோயிலுக்கு போய் கோயில் வாசல்ல உட்காந்துட்டு அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கலாம். மாமா என்கிட்ட இல்லாமையோ என்னால வாங்கி கொடுக்க முடியாமலாம் நான் இங்க வரல. அது பூங்குடிக்கு ராசியான பொருளாம், அதான் கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எடுக்கிறது பிச்சை, இதுல விளக்கம் வேறையா? ஐயோ மாமா நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க வச்சிருந்த மாதிரி இல்ல, என் பூங்குடிய எங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா காலேஜ்ல சேர்த்து விட்டேன். தினமும் போயிட்டு வர்றதுக்கு கார் வேணும்னு கேட்டிருந்தா நானே என் காசுல வாங்கி கொடுத்துருப்பேன். நான் நினைச்சா அவளுக்காக ஒரு பஸ்ஸையே தனியா வாங்கி கொடுக்க முடியுமாமா?